தமிழக அரசு மீது குறை ஏதாவது இருந்தா தாராளமா விமர்சிக்கலாம் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஊடகத்துறை கிட்ட கேட்டுக்கொண்டிருக்காரு. பாராட்ட வேண்டியதை பாராட்டினாதான் விமர்சனத்திற்கான மரியாதையும் மதிப்பும் கிடைக்கும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. தயங்காம எப்படி விமர்சிக்கிறீங்களோ அதே போல தயங்காம பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சென்னை கலைவாணர் அரங்கத்துல நடந்த பத்திரிகையாளர்கள் ஊடகத்துறையினர் சந்திப்பு நிகழ்ச்சியில முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்துகிட்டாரு. அப்போ உரையாற்றும் போதுதான் கடந்த 2021ல தமிழக மக்களோட நம்பிக்கையும் ஆதரவையும் பெற்று 6வது முறையாக திமுக ஆட்சி அமைச்சிருக்கு அப்படின்னும், மே 7ஆம் தேதி திமுக அரசு 5வது ஆண்ட அடியெடுத்து வைக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காரு. திமுக அரசு கொள்கை சேவை ரெண்டுத்திலுமே தலை சிறந்த அரசா திகழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொன்ன முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடந்த 4 ஆண்டுகள்ல எப்படிப்பட்ட நெருக்கடிகள் எவ்வளவு அவதூறுகள் இருந்தாலும் எந்த இடத்திலுமே கொள்கையில நாங்க தடமாறவே இல்லை. எந்த சூழ்நிலையிலும் மக்களுக்கான சேவைகளை வழங்குவதில் சோர்ந்து போகவே இல்லை அப்படின்னு பெருமிதம் தெரிவிச்சிருக்காரு. அதனுடைய வெளிப்பாடாதான் அரசின் முத்திரை திட்டங்களான மகளிர் உரிமை திட்டம், விடியல் பயணம் திட்டம், முதலமைச்சரோட காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், அப்புறம் தமிழ் புதல்வன் அப்படின்னு ஏராளமான திட்டங்களை வரிசைப்படுத்தி சொல்லிக்கொண்டே போக முடியும் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. தன்னை பொறுத்த வரைக்கும் விமர்சனங்களை முன் வச்சா அதனை எப்படி ஆக்கப்பூர்வமா ஏற்றுக்கொள்வேனோ அதே மாதிரி அதுல ஏதாவது ஆலோசனை இருந்தா கூட அதை உடனடியா செயல்படுத்த உத்தரவிட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு. இந்தியாவிற்கே முன்மாதிரியாக தமிழக அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திக்கிட்டு இருக்கு. இதனால தமிழக அரசு மனப்பூர்வமா பாராட்டணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாரு. தமிழக அரசு பல திட்டங்களை செயல்படுத்துவதற்காக தமிழக அரசை மனப்பூர்வமா நிச்சயமாக பாராட்ட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்காரு. விமர்சிக்க வேண்டான்னு சொல்லல. தனது 60 ஆண்டு கால அரசியல் வாழ்க்கையே இந்த விமர்சனங்களால தான் செதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சுட்டிக்காட்டிய முதல்வர் மு.க. ஸ்டாலின், திமுக அரசோட திட்டங்களை இன்னுமே செம்மைப்படுத்துவதற்கான ஆலோசனைகள் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏதாவது இருந்தா நீங்களும் சொல்லுங்க, நாங்க சிறப்பா செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. லட்சியங்கள் அடைவதற்கு ஊடகங்களுடைய பங்கு ரொம்பவே முக்கியமானது. தனிப்பட்ட ஸ்டாலினையோ திமுக அரசையோ பாராட்ட வேண்டும் அப்படின்னு நான் சொல்லல. தமிழ்நாட்டை பாராட்டுங்க அப்படின்னு தான் சொல்றேன் இப்படின்னு ஊடகத்துறை கிட்ட வேண்டுகோள் விடுத்திருக்காரு. ஊடகத்துறையினரோட துணையோடு உதவியோடு தமிழகத்தை நிச்சயமா வளர்த்தெடுக்க முடியும் அப்படின்னு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் நம்பிக்கை தெரிவித்திருக்காரு.